நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் ஒரு வித்யாபுத்திரன் பிஆர் ராஜா குளத்தூர்லேருந்து பேசுகிறேன். இது என்னுடைய 404வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம தக்ஷ யஜ்ஞம், அதாவது ஸ்ரீமத் பாகவதம் சொன்ன உடனே நிறைய பேர் பார்க்க மாட்டேன்றா. ஸோ அவளுக்காக டைட்டில் மாற்றின்னு இருக்கேன் இப்போ கொஞ்சமாக. ஸோ பாகவதம் 8 நாள் 9 நாள் சொல்கிறத விட இந்த டைட்டில் சொன்னால் பாப்பாளன்னு சொல்லிட்டு பண்ணுறேன். இன்றைக்கி தக்ஷ யஜ்ஞத்தை பற்றி தான் பேச போகிறோம். இப்போ 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பெண்மணி, நான் பேரை சொல்ல விரும்பலை, அவள் டெல்லியிலே பேசினேன். அவள் ஸ்மார்த்த பெண்மணி. ஷி காட் மேரிட் டு ஐயங்கார். கல்யாண குழந்தையெல்லாம் இருக்கு அவளுக்கு. அவள் இந்த வைஷ்ணவாவில் ஒரு பெரிய ட்ராபேக் இருக்குது. அது பின்னாடி இந்த கதையில் வரப்போகிறது. இதுக்கு சொல்கிறேன்னா, அவள் அவங்க வசதின்னு நினச்சிக்கிறாள். அப்படிலாம் கிடையாது. எல்லாருமே, ஈவன் ராமானுஜரே ஸ்மார்த்த பிராமணன் தான், வடமா தான் சொல்லியிருக்கு. அவள் ராமானுஜருடைய தாய் தந்தையர் யாருன்னா ஆசூரி கேசவ சோமயாஜி. சோமயாகம் பண்ணவர் தான் அவள் அப்பாவை. அம்மா பேர் காந்திமதி. இப்போ வைஷ்ணவஸ்ரீ யாருமா காந்திமதியில் பேர் வச்சுக்கிறது இல்லை, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா அவள் சம்பிராஷணம் பண்ணிவிட்டோம், நாங்கள் பரண்யாசம் வாங்கிவிட்டோம், அப்படி தான் சொல்கிறா. என்னை விட வாங்கிக்கோங்க. இது நம்ம சுவாமியை இதை பேதம் பார்க்கக்கூடாது சுவாமிகளுக்கு. எனக்கு இது ரொம்ப வருத்தம். இந்த வைஷ்ணவால இப்போல்லாம் நம்ம வேலுக்குடி கிருஷ்ணன், துஷ்யந்த் ஸ்ரீதர் இப்போல்லாம் பேதம் பார்க்காம ரொம்ப அழகாக பேசுவாள். இந்த பேர் வேலுக்குடி கிருஷ்ணன் ரொம்ப இதில் சிவந்தில் வரமாட்டார், பட் இருந்தாலும் தூஷணம் பண்ண மாட்டார். அதே மாதிரி துஷ்யந்த் ஸ்ரீதர் டாக் அபவுட் த ஃபேக்ட்ஸ், வாட் இஸ் கிவன் ஒன்லி யூ டாக். அதுக்கு கரெக்டாக டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் சொல்கிறார் சந்தேகம் இருந்தால். ஸோ அவள்லாம் நியாயமான பேசுகிறா. இப்போ சில பேர் ஏதோ அபத்த களஞ்சியமான பேசுகிறா. அதுக்கு ரெக்கார்டு பிரமாணமே இல்லை, நிறைய பார்த்து வச்சுருவாங்க. ஸோ அந்த மாதிரி பேதங்கள் பார்த்தாலே அவளுக்கு என்ன கதி நேருன்னு தக்ஷ யஜ்ஞத்தில் வந்துடுது. ஸோ கம்மிங் டு தக்ஷ யஜ்ஞம், இதில் ஸ்ரீமத் பாகவத்தில் தக்ஷ யஜ்ஞத்தை பற்றியே பல பேஜஸ் வந்துடுது. ஆனால் எழுதி பாகவதம் சொல்லி ஸ்ரீமத் பாகவதம் விஷ்ணுவோட இதுன்னு சொல்கிறோம். ஆனால் அதில் ஈஸ்வரனுடைய பராக்கிரமே பல பேஜஸ் வந்திருக்கு பாகவத்தில். இது நிறைய பேர் சொல்ல மாட்டாத, பட் யூ ஷுட் நோ வாட் ஹஸ் ஹேப்பன்ட். அதாவது தக்ஷ பிரஜாபதி நாமக்காரன். அவன் விஷ்ணு பக்தி உள்ளவன், பிரம்மாவுடைய புத்திரன். ஆனால் அவன் விஷ்ணுவை தான் மெயினாக வழங்கின்னு வந்தான், நாமந்தான் போட்டுருந்தான். திருவிளையாடு சினிமாவில் பட்டையாக விபூதி போட்ட மாதிரி போட்டிருப்பான். அப்படிலாம் விபூதியெல்லாம் போட்டுக்கலாமா, நாமந்தான் அணிஞ்சிருந்தான். பிரஜாபதியாக இருந்தார். பிரஜாபதிக்கெல்லாம் இறப்பே கிடையாது அவளுக்கெல்லாம். ஸோ என்னாச்சு, அவனுடைய மனைவி பெண்ணான இந்த தாட்சாயணி, தக்ஷனுடைய பொண்ணாக பிறந்தாலும் தாட்சாயணி, அம்பாலே பொண்ணாக பிறக்கணும்னு வேண்டிக்கிறான். அப்போ இதில் இமய மேலே ஓரத்தில் இந்த மானசரோவர் லேக்கு கிட்ட ஒரு சங்கில் கிடைக்கிற அம்பாள், அதை எடுத்து வளர்க்குறான் அவளை. ஆல்ரெடி அம்பாள் சொல்கிறா, நம்ம உதயமாக போகிறேன்னு சொல்லி அம்பாள் அவளை வளர்த்து ஈஸ்வரனுக்கு கல்யாணம் பண்ணித்தானே ஒத்துக்கிறான். ஸோ வாண்டர்லி டஸ் எவ்ரிதிங் நல்லபடியாக இருக்குது முதல்ல. அப்புறமா இவ தாட்சாயணியும் ஈஸ்வரனை போய் தபஸ் பண்ணி அவளை அடையிறா. இது வரைக்கும் கதை நல்லா தான் போயின்னு இருக்கு. ஆனால் ஒரு சமயம் தர்ஷன் பொண்ணை பார்க்கறதுக்காக கைலாசத்துக்கு போகும்போது நந்தி தேவர் தடுத்து நிறுத்திடுறார் தர்ஷனை. கோபம் வந்துடுது அவனுக்கு. ஏன்னா நான் மாமனார் வரும்போது மாப்பிள்ளை எழுந்துன்னு வரவேற்க வேண்டாமான்னு ஆரம்பிச்சிடுறான். அப்போ என்ன ஆகுதுன்னா, திருப்பியும் சரஸ்வதி நதிக்கரையில் ஒரு யாகம் பண்ணுறான் தக்ஷன். இங்கே தான் ஆரம்பமே, இந்த பிரச்சனையே ஆரம்பிது இங்கே தான். என்ன செய்கிறான்னா, இவருக்கு ஈஸ்வரனை அப்யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும் அங்கேருந்தே. அப்போ அவர் மேலே ஒரு காழ்ப்புணர்ச்சி வந்துடுது தக்ஷனுக்கு. இது கலர் படம், அதே படம் தான் அது. தக்ஷன் அதுக்கா மகரிஷி எல்லாம் சொல்கிறா, ஒருத்தர் சொல்கிறா, இஸ் நாட் லிசன் டு எனிபடி. இந்த பாருங்க, இப்போ இந்த சரஸ்வதி நதி கரையில் இருக்க இந்த யஜ்ஞத்தில் பரமேஸ்வரன் வந்திருக்கார். அந்த அவன் சொல்கிறான், இந்த உட்காந்துருக்கானவன் வேறுமா என் பொண்ணை விரும்பி கல்யாணம் பண்ணிட்டான். என் பொண்ணுக்கு மானுக்குண்ட வெளியாட்டம் மிருடாணின்னு சொல்கிறா இல்லையா, அந்த மாதிரி இருக்குது. இவனுக்கு என்ன குரங்கு கண்ணாட்டம் இருக்குன்றான் பரமேஸ்வரனை. எப்படி அப்யூஸ் பண்ணுறான் பாருங்கள். எப்படி சிரிச்சுட்டு அப்படி அவர் தலையை குடிச்சு உட்காந்துருக்காரு, சாம பொறுத்துட்டுருக்கார் அவர். நல்ல இவனுக்குமே கொடுத்தான் பாருங்க. இவன் சொடலையாண்டி, இவன் மயானத்தில் இருக்கான் அப்படிலாம் கேலி பண்ணி
அந்த இடத்த சபையில் வந்து அசைக்கம் பண்ணிடுறான் அவரை. ஸோ அவர் வந்து ஒன்றுமே சொல்ல, அவர் எழுந்து போயிடுறாரு. பரமேஸ்வரன் எழுந்து போயிடுறாரு. இதுதான் முதல் இதுவே ஆறுது. அவள் 2 பேருக்கும் விரோத மனப்பான்மை உண்டாகிறதுக்கு இந்த ரீசன் ஆனது தட்சயஜ்ஞத்தில். ஸோ இவன் பண்ணிட்டு போயிடுறான். அப்புறமா வந்து எப்படியாவது அவரை வந்து அப்யூஸ் பண்ணோன்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து தீராத பழி உண்டாக்கணும்னு சொல்லி பரமேஸ்வரனுக்கு இவன் பழி உண்டாக்குறானா. முட்டாள்தனமாக என்ன பண்ணுறான், பெரிய யஜ்ஞத்தை பண்ணுறான், எல்லாரும் கூப்பிட்றான். பரமேஸ்வரன் இல்லாமல் எந்த யாகம் பூர்த்தி ஆகாதுன்னு சாஸ்திரங்களே சொல்கிறது. முழுமுதற் கடவுளை அம்மையை பண்ணுறது பரமேஸ்வரன் பார்வதி தான். அவளை இக்னோர் பண்ணிட்டு இவன் பண்ணுறான் பெரிய யாகத்தை. எங்கே அந்த இதில் அந்த கங்கைக்கரை ஓரத்தில் பெருசாக பண்ணுறான். எல்லாருக்கும் இன்விடேஷன் வந்திருக்கு. அவன் என்ன பண்ணுறான்னா அதில் முழு கடவுளாக மகாவிஷ்ணுவை நியமிக்கிறான். நார்மலாக அப்படி கிடையாது. இந்த சீப்டன் யாராக இருக்கணும் பரமேஸ்வரன் தான் வரணும். அவருக்கு தான் ஆவிர்வாகம் ஃபஸ்ட்டு முதல் மரியாதை அவருக்கு தான் தரணும். இவன் என்ன பண்ணுறான், இந்த மாதிரி பண்ணி அவரை இது பண்ணுவோம். அவருக்கு நோ இன்விடேஷன் டு ஹிம். தட்சனுக்கு நிறைய புத்திரிகள், 27 பொண்ணத்துக்கு இவருக்கு நட்சத்திரங்களாக இருக்கிற அவளுக்கு வந்து அஸ்வினியில் ஆரம்பிச்சது ரேவதி வரைக்கும் முடிக்கிற பொண்களெல்லாம் வந்து சந்திரன் கொடுத்துட்றான். அந்த மாதிரி கொஞ்சம் பெண் குழந்தையெல்லாம் இருக்கு. எல்லா மாப்பிள்ளையும் வந்திருக்கா, இவாள்லாம் வந்திருக்கா, சகோதரிகள்லாம் வந்திருக்கா, எல்லாம் வந்திருக்கா. தாட்சாயணிக்கு இன்விடேஷன் கிடையாது, மகேஸ்வரனுக்கு இன்விடேஷன், ருத்ரனுக்கும் கிடையாது. எல்லாம் பிரம்மதேவர் வந்திருக்கார், சூரியன் வந்திருக்கான், சந்திரன் வந்திருக்கான், திக்பாலகர் வந்திருக்கா, மகாவிஷ்ணு வந்திருக்கார். இவருக்கு மட்டும் இல்லை. அப்போ ததேசி மகரிஷி தான் முக்கியமான இன்சார்ஜாக இருக்கார். அவர் சொல்கிறார், எங்கே முக்கியமான இவரை காணுமே, வேர் இஸ் சீஃப் கெஸ்ட், ஹூ இஸ் சீஃப் கெஸ்ட்? நோ நோ நோ, அவருக்கு நான் கன்சிடரே பண்ணல அப்படின்னா. இல்லை தக்ஷா, நீ பெயர்ந்து தப்பு. ததீஷிக்கும் தக்ஷனுக்கு உண்ட வாக்குவாதங்களை கிட்டத்தட்ட ஃபியூ பேஜஸ் போடுது ஸ்ரீமத் பாகவத்தில். ததீஷி மகரிஷி பெரிய ஞானி. அவர் சொல்கிறார், இந்த மாதிரி என்ன நீ பண்ணுற, நீ குற்றாத்தமாக பண்ணுறிய, உனக்கு அந்த யாகத்தின் பலனே கிடையாது அப்படின்றார். அது கவலை இல்லை எனக்கு வந்து விஷ்ணு தான் எனக்கு நீ விஷ்ணு வச்சு பண்ணிக்கலாம், ஆனால் இவரை எப்படி இக்னோர் பண்ண அப்படின்னு சொல்லும்போது நான் முடியாதுன்றான். அப்போ ததீசி என்ன செய்கிற, இல்லை நீ வந்து இதற்கு உண்டான பாவத்தை அனுபவிக்க போகிறேன்னு சொல்லி தன்னோட இவாளோட சிஷ்யரோட எழுந்து போயிடுறார். யாகத்தை விட்டு எழுந்து போயிடுறாரு அவன். அது அந்த யாகத்தில் சரி நிறைய பிராமணர்கள் வந்திருக்கா. ஏன்னா தக்ஷன் வந்து எல்லாருக்கும் பொன் பொருள் பட்டாடைகள்லாம் கொடுக்குறான். இந்த பணத்துக்கு ஆசைப்பட்டு இந்த பிராமணாலாம் வந்து உட்காந்துருக்கா. ஸோ பிராமணனாக உட்காந்து வந்து என்ன செய்கிறான், முழுமுதற் கடவுளான சிவனை வணங்காமல் சிவனுக்கு அகெயின்ஸ்டாக பண்ணக்கூடிய யாகத்தில் இந்த பார்ட்டிசிபேட்டர். அது வந்து அப்போ வந்து நாரதர் விசிட் பண்ணுறாரு கைலாசத்துக்கு. அம்மா தாட்சாயணி என்ன பண்ணிருக்க, நீ உட்காந்துருக்க, உங்கள் அப்பாத்தில் பெரிய யாகம் அப்படியே எனக்கு தெரியலையே அப்படின்றா. சரி பரமேஸ்வர்கிட்ட போய் சொல்கிறாரு மாதிரி. அவர் சிரிச்சு சும்மா வந்துடுறாரு. அப்போ அப்பாக்கிட்ட போய் அப்பாத்தில் யாகம் நடக்கிறது. எங்கள் அப்பா சச் பிஸி பர்சன், பிரஜாபதியாக இருக்கார் அவர், டியூ டு லாட் ஆஃப் இது ப்ரேயர் அப்பாயின்மெண்ட்ஸ்லாம் என்ன மறந்து போயிருக்கலாம் என்ன அப்படின்னா. இல்லை யூ பீன் அவாய்டன்றார் பரமேஸ்வரன். அது கேட்கலவோ. இந்த பெண் புத்தி சொல்கிற மாதிரியே அவளுக்கு என்ன சொல்கிறதுன்னா, நான் போனால் சரி பண்ணிடுவேன் எங்கள் அப்பாவை, நான் செல்ல குழந்தை எங்கள் அப்பாவுக்கெல்லாம் சொல்கிறேன். இல்லை உனக்கு அவமானம் ஏற்படும்ன்றார். அது பரமேஸ்வரன் சொல்கிறார். தாட்சாயணி அகெயின் அண்ட் அகெயின் ஷீ இஸ் ஆர்கியூயிங். ஏன்னா எல்லா தேவர்களும் வந்து அவள் விமானத்தில் ஏறி போகிறா, முன்னாடி பட்டாடைகள்லாம் கட்டி நகையெல்லாம் போட்டுன்னு போகிறா. இவளுக்கு மட்டும் கைலாசத்தில் தட்சனோட பொண்ணு ஆற்றுல ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும்போது அவளை கூப்பிடாமல் பண்ணுறான். அது மகா பாவம். அது எல்லாம் வியூஎஸ் தெரிஞ்சுக்கணும். ஆற்றுல ஒரு ஃபங்க்ஷன்னா பொண்களை கௌரவிக்கலைன்னா அவுட்டு. அது அந்த ஃபங்க்ஷனு நல்லபடியாக நடக்காது. இப்போ நிறைய இது பார்க்கலாம் சில இடங்கள்லாம். இது மாதிரி பெண்கிட்ட கோச்சிட்டு என்ன தான் கோபதாபங்கள் இருந்தாலும் வீட்டு ஃபங்க்ஷன் நடக்கும்போது ஆற்றுக்குண்டு அழக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. இதை நல்லா நோட் பண்ணுங்க. அவள் எந்த ஜாதியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, இது பிராமணனுக்கு மட்டும் சொல்லலாம், எல்லாருக்கும் சொல்ல இன்ஸ்ட்ரக்ஷன் அது. ஸோ அந்த காலத்தில் வரும்போது பால் தரணுன்றா. எப்படி குங்குமம் பூ ஏலக்காய் அதெல்லாம் போட்டு நல்லா நிறைய பாலை காய்ச்சி வச்சுட்டு வெள்ளி டம்ளரில் கொடுப்பா வரவாளுக்கு. ஸோ அந்த மாதிரி கொடுக்கணும். இப்போது தாட்சாயணி வந்து இது மாதிரி போது அவளுக்கு கோபம் வருது. பரமேஸ்வரன் வந்து போகாதுன்னு சொல்கிறாரு இல்லையா, அப்படியே தசமகாவித்யாவை காமிக்கிறாள். பயந்து போயிடறாரு பாருன்னு அப்படி காமிக்கிறாள்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் திங்க் பண்ணி, சரி உன் விதி இது மாதிரி இருக்குது, சரி நீ போன்னு சொல்லிட்டு நந்தி தேவரை கூப்பிட்றாரு. நந்தியும் கூப்பிட்றாரு.
அவரை வணங்கி நிற்கிறார் ஈஸ்வரனை. நீ வந்து இவளை ஜாக்கிரதை அழிச்சும் போன்னு சொல்கிறார். நந்தி தேவர் சர்வ அலங்காரத்தோடு வந்து ரிஷபமாக மாறுறார். எல்லா சிவகணங்கள்லாம் வர இவ தாட்சாயணி இந்த ரிஷபத்தில் உட்காந்துட்டு அந்த தட்சாயஜனத்துக்கு போகிறார். அங்கே போனால் பெரிய பேலஸாக இருக்குது. மாவலை இந்த வாழை மரங்களை கட்டியிருக்கு, எல்லாம் கட்டியிருக்கு, கோலங்கள்லாம் போட்டிருக்கு, ஏகப்பட்ட கொண்டாட்டமாக இருக்குது. ஆனால் இவளை வான் கூப்பிடுறது நாதி இல்லை, யாருமே இல்லைங்க. இவளை கூப்பிட மாட்டேன்றா யாருமே. ஏன்னா தட்சனுக்கு பயந்து எல்லாமே காசு வாங்கிட்டு இருக்கல அவன்கிட்ட. ஸோ சொந்த பொண்ணா ஆற்று பொண்ணாக இருந்தால் கூட அவளை இன்வைட் பண்ணுறது பயப்படுறா. கூட பிறந்தவா ஒத்தி கூட கூப்பிடல அவளை. தட்சனோட பொண்டாட்டி வாருணி தேவி சொல்கிறா அவளை. அவளும் தட்சனுக்கு பயந்துட்டுருக்கா. தாட்சாயணி அப்பியஸ் தேர். தாட்சாயணி போய் நிற்கிற அப்பாட்ட, என்னப்பா இந்த மாதிரி தப்பு பண்ணுறிய நீ? எங்கள் ஆத்துக்காரர் தான் நான் மெயின் இது தரணும்னு. யார் சொன்னது? அவனை யார் கூப்பிட்டா? முதல்ல உன்னை யார் கூப்பிட்டா? ஏண்டி வந்தான்னு கேட்குறான். ரொம்ப எனக்கு என்னோட மனசை அஃபெக்ட் பண்ண ஒரு பெரிய சீன் இது. திரௌபத வஸ்தாபரணமும் மகாபாரத்தில் இந்த தட்ச யஜ்ஞமும் நான் பல நாள் தூக்கத்தை அஃபெக்ட் பண்ணுவோம் எனக்கு. ஸோ அதனால தான் நீ பேசுனது. இந்த டாபிக் ஏன் பேசுகிறேன்னா, நிறைய இதில் முக்கியமான ஒரு கருத்து இருக்குது. அதனால் அது பின்னாடி வராதுக்கு. ஸோ அந்த மாதிரி கேட்கும்போது அவன் சொல்கிறான், என்னப்பா அந்த மாதிரி சொல்கிறேன்னு மாதிரி இது மாதிரி பேச அது தப்பு இல்லையா? நான் பொண்ணு இல்லையா அவனுக்குன்னு? உன்னை யார் பொண்ணு? எப்போ அவனை கல்யாணம் பண்ணியோ? இந்த சுடலையாண்டிய மயானத்தை காவல் காக்கலாம், எலும்பு மாலை போட்டுருக்கான், புலித்தோலை எதையும் கட்டின்னு இருக்கான். அவனை யார் மரியாதை கொடுப்பா? அவன் பேய் பிசாசெல்லாம் அவன் கூட இருக்குது. நான் வந்து உத்தமமான புருஷன் மகாவிஷ்ணு வச்சு பண்ணுறேன் கேட்டான். ஸோ அதெல்லாம் இருக்கட்டும். இது மாதிரி ஏன் எங்கள் ஆத்துக்கார கூப்பிடலன்னு சொல்லும்போது, நான் கூப்பிட மாட்டேன், உன்னை யார் கூப்பிட்டுதே, நீ வெளில போன்றான். அதான் கோவம் வருது. சும்மா போய் என்னை பற்றி பேசினோட பரவாயில்ல, என் ஆத்துக்காரை பற்றி மாதிரி பேசுறியே, அவரை வந்து எல்லாத்துக்கும் முழுமுழுத கடவுள் அவர் தான். அவரை வந்து மாதிரி தப்பாக பேசுறியே நீ நல்லாவே இருக்க மாட்டேன். இந்த யாகம் உருப்படியாக நடக்காது, யாகமே அழுகிட்டோன்ற. இது வரைக்கும் நான் காதில் கேட்டிருந்தேன் இல்லையா, இந்த காது பாவம் பண்ணிடுது, இந்த காது இந்த பாடியில் இருக்குது, அதனால இந்த உடம்பு வேணாம், உடம்பு பாவம் பண்ணிடுது எனக்கு அப்படின்னு சொல்லி யோகாகினியில் உட்காந்தான்னு ஒரு ஒரு வருஷம் வருது. ஆக்சுவலாக யோகாகினியில் உட்காந்தா அந்த மாதிரி இருக்க முடியாது. ஆக்சுவலாக வந்து ஷி ஜம்ப்ஸ் இன்டு தி ஃபயர். இது யோகாகிரிகள் உட்காந்துருக்கா, அப்படியே எரிஞ்சு போகிறான் தான் இப்போ படம் காமிச்சிருக்கான். இப்படி இல்லை. ஆக்சுவலாக அவள் வந்து இந்த இதில் ஹோம குண்டத்திலே குதிச்சுடுறான். குதிக்கும் போது இந்த புகை வருது, அதுலேருந்து புகை வருது. அந்த அந்த புகை தான் தூமவத்தின்னு சொல்லியிருக்கு. தசமகா வித்யாவில் தூமவத்தி வரால எப்போ வந்தானா, இப்போ தான் அந்த ஹோமத்துலேயே வர புகையில இருந்தால் தூமவத்தி உண்டாரா, அவள் தான் ஜேஷ்டாதேவின்னு அடுத்து இன்னொரு கருத்து இருக்குது. ஸோ இதுவும் தெரிஞ்சுக்கணும். இந்த தட்சயஜ்ஞத்தை சொல்லும்போது பல விஷயங்கள் இந்த மாதிரி நடக்கிறது. அவள் இறந்துப்படுறா, ஷி ஆல்மோஸ்ட் டைஸ். உடனடியாக அவருக்கு பொறி தட்டிடுது. கைலாசத்தில் இருக்கிற ருத்ரனுக்கு பொறி தட்டி எழுந்து ஆவேசத்தோடு ஆடுறார். தலைமுடியை பிச்சு போடுறார். ஒரு சடை வந்து கீழே விடுறது. அதில் வீரபத்ரான்னு கூப்பிட்றாரு. அதில் விட அப்பா நான் என்ன செய்யணும்னு கேட்குறான் வீரபத்ரா. இது மாதிரி வந்து இவளுக்கு தாட்சாயணிக்கு மாதிரி ஆகிடுத்து, நீ உடனே போய் தட்சயஜ்ஞத்தை அழிச்சிடும், அவனை வெட்டி சாச்சிடுன்றார் பரமேஸ்வரன். ஸோ வீரபத்ரர் கிளம்பும்போது அவர் கூட பலவிதமான சிவகணங்கள்லாம் வருது. நிறைய சிவகணங்கள். பத்ரகாளி வந்துடுறா. பத்ரகாளி கீழே கோடிக்கணக்கில் வந்துடுறா காளிகள். எல்லாம் ஜெய் ஜெய் ஜெய்ன்னு வந்துடுறா. தட்சனுடைய பேலஸை ஃபுல்லாக ஆக்குவை பண்ணிடுறா. இப்போ இந்த நேரத்தில் எல்லாம் பயமுறுத்துறா. எல்லாம் எழுந்து ஓடுறா ஒவ்வொருத்தரும். இந்த முதலே நடந்த யாகத்திலேயே சூரியன் அவரது ஈஸ்வரனை பார்த்து ஒரு இது ஏளனத்தோடு பார்க்குறான். தட்சன் பேச்சை வச்சுட்டு. ஸோ சூரியன் யாரெல்லாம் ஏளனமா அந்த கும்பலில் உட்காந்த ஒரு கும்பல், பிராமண கும்பல், இவாளை ஏளனமாக பார்க்கறதுன்னு வருது. இது நான் சொல்ல, இது சிவபுராணத்துலேயும் இந்த கதை வருது, இதுலேயும் வருது. இப்போ அவன் வரான், யார்? வீரபத்ரன். வீரபத்ரன் வந்து தும்சம் பண்ணிடுறான் அந்த இடத்த. எல்லாம் வெட்டி சாய்க்கிறார் ஒவ்வொருத்தரும். காளியையும் வந்துடுறார். வீரபத்ரோட வர காளி, பத்ரகாளி, பைரவர், அந்த பத்ரகாளி வேற, வீரபத்ரோட காளி வேற. பாருங்க, அப்படியே வரான். தட்சணை அப்படியே பிடிச்சி இழுத்து வச்சு கோடலியால் அந்த தலையை வெட்டி சாய்ச்சிடுறான். அந்த தலை வந்து ஹோமகுண்டத்தில் போய் வந்துடுறது. ஸோ தட்சன் டைஸ். பட் உள்ள நாடி ஓடின்னு இருக்கு. இந்த மாதிரி இருக்கு. அப்போ அந்த வாருணி தேவின்றவோ அவள் வந்து பரமேஸ்வரோட பக்த. அவள் வந்து ஈஸ்வரன் அடரா.
இந்த மாதிரி அழும்போது வீரபத்ரன் வந்து இந்த மாதிரி செஞ்சிடறான். அப்போ பரமேஸ்வரன் வந்து என்ன செய்கிறார், அவள் பக்தியாச்சே, சரி நான் இருந்தால் பொண்டாடி செத்து போயிட்டாங்க எல்லாம் ஞாபகங்க. மனைவி இறந்து பட்டா என்ன ஆகும்? இப்போ கூட நிறைய இடத்துல பார்க்கலாம், ஒருத்தர் யாராவது பெரிய அரசியல்வாதியாக இறந்து போனால் ஒரே ரேதிக்காரங்க தண்ணியை போட்டு ஆடுவா, ஒழுங்கும்போது பைசுவா, ஒரே கலாட்டாலாம் நடக்கும். அந்த பாடி இப்போ எடுத்துட்டாச்சுங்க, அப்புறமா அமைதியான அந்த இடம். அந்த பாடி இருக்கிற வரைக்கும் தான் அந்த இடத்துல. எல்லாம் என்ன பண்ணுறான்னா, இந்த ஃபஸ்ட்டு அந்த பாடியை அதுலேருந்து எடுக்கிறா, இதுலேருந்து அந்த ஹோமகுண்டத்தில் எடுக்கிறா. இதுக்குள்ளே நிறைய பேர் கை கால்லாம் போயாச்சு, நிறைய பேர் ரிஷிகள்லாம் கை காலம் போயாச்சு. நிறைய பேர் சூரியனோட முன்பல்ல உடைக்கிறான். யார்? வீரபத்திரர் தன்னுடைய இதால் இந்த குடலையால் சூரியனோட முன்பல்லாம் கிடையாது. அதனால் சூரியனுக்கு இந்த பொங்கல் பண்ணுறாங்க. ஏன்னா பொங்கல் வந்து பல்லில்லா கூட சாப்பிட முடியும். பூஷணிக்காய் வைக்கிறோம் பொங்கல் அன்றைக்கி, ஏன்னா அதுக்கு தான் சொல்லப்படுறது. ஸோ சூரியன் இந்த மாதிரி ஏளனமாக பார்த்ததுனால மாதிரி அப்போ பரமேஸ்வரன் கடைசியில் வரார். வந்து என்ன சொல்கிற மாதிரி அந்த யாக பலிக்காக ஆடு, ஒரு செம்மறி ஆடு இருக்குது, அந்த தலையை வெட்டி வெய்யுங்கன்றார். அந்த தலையை வெட்டி வச்ச உடனே தட்சன் பேசுகிறான். தான் சஞ்சமே மேச்சமேன்னு வருது, சமகம் நமகம்லாம் வருது இல்லையா, இந்த மேன்னு வரதெல்லாம் வந்து தட்ச யஜ்ஞத்தில் செம்மறி ஆட்டு தலையோடு சொன்ன மந்திரம் அது. தட்சனுக்கு மனுஷனால் இருக்கும்போது புத்தி இல்லை, அவன் எப்படிலாம் அப்யூஸ் பண்ணான். இப்போ செம்மறி ஆடு வந்து இந்த தலையை வச்சுட்டு பரமேஸ்வரன் துதிக்கிறது. பரமேஸ்வரன் மன இறங்குறார், அவனுக்கு அனுகிரகம் பண்ணுறார். அவருக்கு தட்சனுக்கு தலை போனது தான், அவ்வளோதான். இது அவன் திருப்பியும் சிவலிங்கத்தை வச்சு பூஜை பண்ணுறான்னு வருது தட்சன். சரி நான் தப்பு பண்ணிட்டேன்னு ஒத்துக்கிறான் அப்போ தான். ஆனால் இந்த நேரத்தில் என்ன ஆகுதுன்னா, இதுக்கு முன்னாடியே இந்த சீன்ஸ் எல்லாம் இங்கே போட்டிருக்கா. அதில் இப்போ ஐ கமிட் டு த சப்ஜெக்ட் விச் ஐ வாஸ் நரேட்டிங் த பிகினிங். டெல்லியில் ஒரு பெண்மணி பேசி நான் சொன்னேன் இல்லையா, அவள் மாமியார் வந்து வேறு இடத்துல இருக்கா. அவள் வந்து ஷி வாஸ் அப்யூசிங் யார், இந்த லேடியை, ஸ்மார்த்த லேடியாக இருக்கனால கண்டபடி பேசிவிடலாம். பேக்கெல்லாம் தூக்கி வெள்ளை படிக்கிட்டு போகலாம். சொல்ல முதல்ல பொண்டாட்டி ஷி மெட் வித் அன் ஆக்சிடென்ட்டு, அதாவது ஃபேட்டல் ஆக்சிடென்ட்டு, அதெல்லாம் கூட மறைச்சி பண்ணியிருக்கா. கல்யாணத்தை பண்ணிவிட்டு இப்படி 2 குழந்தை வேறு இருக்க. இன்னி வரைக்கும் அந்த அந்த வைஷ்ணவான வசதியும் சொல்லிக்க, ஒரு புண்ணாக்கும் கிடையாது. எல்லாம் வைஷ்ணவா ஸ்மார்த்தா எல்லாம் ஒன்று தான், தனித்தனி பிரிவுகள் தான் இதெல்லாம் பின்னாடி வந்தது. இந்த ராமானுஜரும் ஸ்மார்த்தர் தானே, ஸ்மார்த்த பிராமணர் தான் ராமானுஜர். ஸோ அவர் வந்து வைஷ்ணவான்னு ஒரு தனியாக டிஎம்கேல ஏடிஎம்கே வந்த மாதிரி தான் பண்ணார் அவர். இதில் வந்து இது என்னன்னா, இப்போ பரமேஸ்வரன் சொல்கிறார், இதில் சிவபுராணத்திலே வருது, இதுலேயும் வருது. என்ன சொல்கிறாருன்னா, அது விஷ்ணுவும் அங்கீகாரம் பண்ணுறாரு. வேலுக்குலி கிருஷ்ணா அவரோட இதில் ஸ்பீச்சில் சொல்கிறார், அந்த தட்சயஜ்ஞம் நடக்கும்போது அங்கே விஷ்ணு இல்லையானார். விஷ்ணு இருக்கார், அங்கே விஷ்ணு இருக்கும்போது தான் நடக்கிறது இந்த தட்சணம்லாம். தட்சன் வந்து ஓடி போய் விஷ்ணுவோட காலை கட்டு போய் என்னை காப்பாற்றுன்றான். நான் ஐ கேனாட் டூ எனி திங், யூ கிராஸ் யுவர் லிமிட்ன்ட்டார் விஷ்ணு. இந்த நேரத்தில் பரமேஸ்வரன் சொல்கிறார் எல்லா சபையில், இந்த மாதிரி காசுக்கு ஆசைப்பட்டு இந்த மாதிரிலாம் பண்ணல, நீங்கள்லாம் நிந்திச்சு தான் போய் கடைசியில் சுடுகாட்டு கேட்ட வரும்போது யூ வில் கெட் ஐ வில் டீச் லெசன்றார். இப்போ பின்னாடி ஒரு கருத்து இருக்குது, இந்த வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ஃபாலோ பண்ணுறவா பின்னாடி இப்போ நிறைய பேர் மாறி இருக்கா. ஆனால் இன்ன வரைக்கும் சில பேர் இருக்கா அது மாதிரி, எனக்கு தெரிஞ்சவாளே இருக்கா. மயிலாப்பூர் கோவில் கபாலீஸ்வரர் கோவில் அபரதேசமாக சுற்றுறாளாம். யாருக்கு லாபம்? அது பாவம் தான் செய்யணும். ஏன்னா பரமேஸ்வரன் சொல்கிறார், கடைசி ருத்ரபூமிக்கிற கடைசியில் நீங்கள் வரலாம், யூ வில் கெட் த பனிஷ்மெண்ட்டுன்றார். ஸோ நிறைய பேர் குடும்பங்களில் பார்க்கலாம், பையன் கொடுத்து கல்யாணம் ஆக மாட்டேன்றது. ஸோ இப்போ அந்த பொண்ணு வேறு யாரெல்லாம் கல்யாணம் பண்ணி போடுறது, இந்த மாதிரிலாம் ஆகுது. ஏன்னா தட்ச ஐக்கியத்தில் பண்ண தப்புனால அவள் வந்து தே ஹவ் பீன் ஃபாலோடு திஸ் டிஃபரெண்ட் ட்ராக்ஸ். அந்த காலத்தில் அதெல்லாம் கிடையாது. எல்லோரும் வந்து கோபிச்சந்திரன் போட்டுப்பா, ஸ்மார்த்தாலாம் விபூதி அணிஞ்சுப்பா, அதில் விபூதி இல்லாமல் கோபிச்சந்திரனும் இருப்பா. ஆனால் பேதங்கள் பார்க்கக்கூடாது, அபேதம் தான் கடைப்பிடிக்கணும்னு இருக்குது. இந்த விஷ்ணுவே சொல்கிறார், என்னை துதிச்சுட்டு சிவநந்தனை பண்ணுறவா எனக்கு வேண்டானே சொல்கிறார். இதுவும் பாகவத்தில் வருது, சிவபுராணத்திலே வருது. ஸோ இதை வந்து எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். ஒவ்வொருத்தரும் நிந்தனம் பண்ணாதவங்க, மற்றவள் இக்னோர் பண்ணாதவங்க. பரமேஸ்வரன் தான் உலகத்துக்கு அப்பா அம்மை அப்பான்னு சொல்கிறது பரமேஸ்வரன் பார்வதி, நாராயண லட்சுமி யாரும் சொல்ல. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் அதை. ஸோ இந்த கான்செப்ட் புரியணும். அபேதத்தை தான் ஃபாலோ பண்ணணும், பேதம் பார்க்கக்கூடாது. அந்த மாதிரி தான் வீட்டுக்கு நல்லது, நாட்டுக்கு நல்லதுன்னு சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன்.